இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு வீடு கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு எவ்வளவு ஆகும்னா 1915 ரூபாய் ஆகும். இன்டீரியர் மெட்டீரியல்ஸை போட முடியும். கட்டட வீடு மினிமம் 70 இயர்ஸ், அதாவது 70 வருடம் இருக்கணும். ரைட் ஃப்ரம் ஃபுட்டிங், அதுக்கப்புறம் பில்லர், அதுக்கப்புறம் எர்த் பீம், அதுக்கப்புறம் ரூஃப் கான்கிரீட், அல்ட்ராடெக் இந்த பட்ஜெட்ல போட முடியும். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் லெவல்லே பெயிண்ட் சுண்ணாம்பெல்லாம் உறிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். உள்ள இருந்து தண்ணி வெளியே போகாது, வெளியே இருந்து தண்ணி உள்ள வராது. செங்கல் தான் தண்ணி உரியும். பேஸ்மெண்ட்டுக்கு மேல வயர் கட் செங்கல் யூஸ் பண்ணா பட்ஜெட்ல கட்ட முடியும். இப்ப ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்குன்னா யூபிவிசி போடுறாங்க. காரணம் என்னன்னா தேக்கு மரமா இருந்தாலும் அதுலயும் வெடிப்பு வரத்தான் செய்யும். மர புத்தியை காமிக்க ஆரம்பிக்கும். அட்ராக்ஷனாகவும் இருக்கு. இப்போ யூபிவிசி விண்டோ 3 ட்ராக் வித் மஸ்கிட்டோ நெட். திரும்பவும் சொல்றேன், நான் சொல்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த பட்ஜெட்ல கட்ட முடியும். 70 to 75 இயர்ஸ் லைஃப் ஆஃப் பில்டிங் கண்டிப்பா இருக்கும். இது எல்லாமே ஜான்சன்லயும் இந்த பட்ஜெட்ல போடலாம், பாரிவர்லயும் இந்த பட்ஜெட்ல போடலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த 2026ஆம் ஆண்டு வீடு கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு வீடு கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு எவ்வளவு ஆகும்னா 1915 ரூபாய் ஆகும். இந்த 1915 ரூபாயில் வீடு கட்டுவதற்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது சுப்பீரியர் மெட்டீரியல்ஸை போட முடியும். கட்டுற வீடு மினிமம் 70 இயர்ஸ், அதாவது 70 வருடம் இருக்கணும். கட்டுற வீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். எலிவேஷன் நல்லா இருக்கணும். இந்த அடிப்படையில் என்ன மெட்டீரியல்ஸ் போட வேண்டும், அப்படி போட்டால் 1915 ரூபாய் ஒரு சதுரடி வீடு கட்டுறதுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்பொழுது பார்ப்போம். இப்போ நான் சொல்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே 1915 ரூபாய்க்குள்ளே கட்ட முடியும். 70 to 75 இயர்ஸ் லைஃப் ஆஃப் பில்டிங் இருக்கும். முதல்ல ஸ்டீல், அதாவது கம்பி. டாடா ஸ்டீல் தவிர நீ எந்த ஸ்டீல் வாங்கினாலும் இந்த பட்ஜெட்டில் கட்ட முடியும். என்ன கிரேட் பார்க்க மாட்டீங்க. அக்னி 550D கிரேட்னு சொல்லுவாங்க. வைசாக்கில் 550D இருக்குது, 500Dயும் இருக்குது. அம்மனில் 550D இருக்குது, 500Dயும் இருக்குது. எம்எஸ்ன்னு ஒரு கம்பி இருக்குது, அது 600D. இதில் நீங்கள் எந்த கம்பி போட்டாலும் இந்த 1915 ரூபா பட்ஜெட்டு தான் வரும். அதாவது 1915 ரூபா ஒரு சதுரடி கட்ட முடியும்னு சொன்னோம் இல்லையா, அந்த பட்ஜெட்டுக்கு இந்த கம்பியில் எந்த கம்பி வேணாலும் போடலாம். இந்த கம்பியை போட்டிங்கன்னா கண்டிப்பாக 70 to 75 இயர்ஸ் கேரண்டீடு. அடுத்து சிமெண்ட் கான்கிரீட் பர்பஸ் எல்லாமே அல்ட்ராடெக் போட்டுக்கலாம். கான்கிரீட் பர்பஸ்னா ரைட் ஃப்ரம் ஃபுட்டிங், அதுக்கப்புறம் பில்லர், அதுக்கப்புறம் எர்த் பீம், அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் பெல்ட், அப்புறம் லிண்டல்ல பெல்ட் கான்கிரீட், சன்சைட் கான்கிரீட், அதுக்கப்புறம் ரூஃப் கான்கிரீட். இது எல்லா பர்பஸுக்குமே அல்ட்ராடெக் இந்த பட்ஜெட்ல போட முடியும். கான்கிரீட்டுக்கு அல்ட்ராடெக், மற்ற பர்பஸ்க்கு ராம்கோ, கொரோமண்டல் அல்லது செட்டிநாடு இந்த சிமெண்ட் யூஸ் பண்ண இந்த பட்ஜெட்ல வீடு கட்ட முடியும். அடுத்து செங்கல் பிரிக். பேஸ்மெண்ட் வரைக்கும் டயாஸ் பிரிக்னு சொல்றோம் இல்லையா, சிமெண்ட் கல்லுன்னு சொல்றாங்களே, அது யூஸ் பண்ணுங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். முக்கியமா சீப்பேஜ் இருக்காது. நிறைய வீடுகளில் பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் லெவல்லே பெயிண்ட் சுண்ணாம்பெல்லாம் உறிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை இதுல இருக்காது. காரணம் என்னன்னா உள்ள இருந்து தண்ணி வெளியே போகாது, வெளியே இருந்து தண்ணி உள்ள வராது. செங்கல் தான் தண்ணி உரியும், சிமெண்ட்டுகள் தண்ணி உரியாது. அதனால பேஸ்மெண்ட்டுக்கு ஃபிளேஸ் பிரிக் அல்லது சிமெண்ட் கல்லுன்னு சொல்லுவோம், அது யூஸ் பண்ணுங்க. பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வயர் கட் செங்கல்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வயர் கட் செங்கல் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, அது ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வயர் கட் செங்கல் யூஸ் பண்ணால் இந்த 1915 ரூபாய் பட்ஜெட்டில் கட்ட முடியும். அடுத்து மெயின் டோர் நிலை, மெயின் டோர் இதெல்லாமே நைஜீரியா தேக்கில் போட முடியும். மெயின் டோருடைய நிலை அட்டாச்சு ஜன்னல், அதாவது 6 அடி அகலம் 7 அடி உயரம், ஒரு சைடு அட்டாச் வர மாதிரி நைஜீரியா தேக்கிலேயே இந்த பட்ஜெட்ல போட முடியும். அதே மாதிரி பெட்ரூம் நிலை, பெட்ரூம்க்குரிய டோர் எல்லாமே நைஜீரியா தேக்கிலேயே போட முடியும் இந்த பட்ஜெட்ல. அடுத்து ஜன்னலுக்கும் நிலை, கதவு எல்லாமே நைஜீரியா தேக்கில் போடலாம். ஆனா இப்ப ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்குன்னா யூபிவிசி போடுறாங்க. காரணம் என்னன்னா தேக்கு மரமா இருந்தாலும் அதுலயும் வெடிப்பு வரத்தான் செய்யும். அதுலயும் எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் இருக்கதான் செய்யும், சுருங்கும் விரியும். அந்த ஜன்னல் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஜன்னலும் செவரும் ஒட்டிட்டு இருக்கிறது கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கேப் வர ஆரம்பிக்கும். மர புத்தியை காமிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டா யூபிவிசி விண்டோஸ் போடுறாங்க. யூபிவிசில 3 ட்ராக் போடுறாங்க. அதுல கொசு வலையும் சேர்ந்து வந்துருது. அட்ராக்ஷனாகவும் இருக்கு. யூபிவிசி விண்டோ 3 ட்ராக் வித் மஸ்கிட்டோ நெட், அது அல்லது நைஜீரியா டீக்கு, இது ரெண்டுமே இந்த பட்ஜெட்ல போட முடியும். அடுத்து மணல். பூச்சு தவிர மீது எல்லாமே எம்சாண்ட் தான். பூச்சுக்கு மட்டும் உள் பூச்சு, வெளி பூச்சு, சீலிங் பூசுறது, இது எல்லாத்துக்குமே பீ சாண்ட். ஈவன் டைல்ஸ் கூட பீ சாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ எம்சாண்ட் அண்ட் பீ சாண்ட் இதை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பட்ஜெட்ல கட்ட முடியும். திரும்பவும் சொல்றேன், நான் சொல்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த பட்ஜெட்ல கட்ட முடியும். 70 to 75 இயர்ஸ் லைஃப் ஆஃப் பில்டிங் கண்டிப்பா இருக்கும். பாத்ரூம் டோர்ஸ் எல்லாம் டிஜிட்டல் பிவிசி டோர்ஸ் போட முடியும். அதாவது 2500 ரூபாய் ரேட்டு உள்ள டோர்ஸ் இந்த பட்ஜெட்டில் போட முடியும். 2500 ரூபாய் ரேட்டு உள்ள டிஜிட்டல் டோர்ஸ் நல்ல அட்ராக்ஷனாக இருக்குது. அதுவே போகும். அதுவே மினிமம் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வரும். பாத்ரூம் டோர்ஸ் மட்டும் எந்த டோர் போட்டிங்கனாலும்
ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் தான் வரும். 70 இயர்ஸ்லாம் வராது. அப்பப்போ ப்ராப்பராக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் வரும் அட் தி மேக்ஸிமம். அடுத்து எலக்ட்ரிக்கல் பைப், ரூஃபில் கன்சீல்டு பைப்லாம் வைக்கிறோம் இல்லையா அது. அடுத்து வாலில் பைப்ஸ் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா எலக்ட்ரிக்கல் பைப்ஸு அது. எலக்ட்ரிக்கல் கேபிள்னு சொல்கிறோம்ல ஒயர்ஸ், இது எல்லாமே குந்தன்னு போடலாம், ஃபினோலெக்ஸும் போடலாம் இந்த பட்ஜெட்டில். எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் எல்லாமே லெக்ராண்டில் போடலாம் இந்த பட்ஜெட்டில். எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வைக்கிறாங்களா, கன்சீல்டு பாக்ஸ் வைக்கிறாங்களா, மெட்டல் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, அதுவும் லெக்ராண்ட் கம்பெனிலே போட முடியும் இந்த பட்ஜெட்டில். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, டிபி பாக்ஸ்னு சொல்லுவாங்க, அதை நம்ம டிபின்னு சொல்லுவோம், டிபி பாக்ஸ்னு சொல்லுவோம். டிபி பாக்ஸ்னு சொன்னால் அந்த எலக்ட்ரிஷியன் எல்லாருக்குமே புரியும், கடைகளுக்கும் புரியும். அது லெக்ராண்ட் மாடல்லே போடலாம். அதில் மாடல் வரைக்கும் சொல்கிறேன். D/D 4WTPN இந்த மாடல் 4500 to 5000 வரைக்கும் இருக்கும். இந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ அன்லிமிட்டடாக ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன பாயிண்ட் சொன்னாலும் கேட்டாலும் வச்சு தருவாங்க இந்த பட்ஜெட்டில். அதாவது 1915 ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் எத்தனை பாயிண்ட் சொன்னாலும் வச்சுக்கலாம். இன்னும் மிக்சி பாயிண்ட்டு, கிரைண்டர் பாயிண்ட்டு, வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு, ஏசி பாயிண்ட்டு, ஹாலில் பெட்ரூமில் ஹீட்டர் பாயிண்ட்டு, வேறு கம்ப்யூட்டருக்கு, லேப்டாப்புக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தேவையான அளவுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் இந்த பட்ஜெட்டில். அடுத்து பிளம்பிங்னு எடுத்துக்கிட்டோம்னா பாத்ரூம் கிச்சனில் கன்சீல்டு பைப் போடுவாங்க. அது வந்து CPVC போடணும், மஞ்சள் கலரில் இருக்கும். பிளம்பிங் வெளி வேலைகளுக்கு எல்லாமே UPVC பைப் அது போடணும். பிளம்பிங் பைப்ஸ் ஆசீர்வாத் போடலாம், ஃபினோலெக்ஸ் போடலாம், அவன் பிளாஸ்ட் போடலாம், மீரா குஞ்சு போடலாம் இந்த பட்ஜெட்லேயே. அடுத்து வாட்டர் டேங்க் 1000 லிட்டர் வாட்டர் டேங்க் 3 லேயர்னு சொல்லலாம் இல்லையா, ஒயிட்டு 3 லேயர், அது வாட்டர் டெக் கம்பெனிலே போடலாம் இந்த பட்ஜெட்டில். அடுத்து பிளம்பிங் பார்த்தனால வாஷ் பேசின், இந்தியன் பேசின், வெஸ்டர்ன் பேசின்லாம் சொல்கிறோம்னா டாய்லெட் பேசின்ஸ், இது எல்லாமே ஜான்சன்லையும் இந்த பட்ஜெட்டில் போடலாம், பேரிவர்லையும் இந்த பட்ஜெட்டில் போடலாம். வாஷ் பேசின் 2000 பட்ஜெட்டில் போட முடியும். வெஸ்டர்னா 9500 வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் போட முடியும். இந்தியன் கோப்பனா, இந்தியன் டாய்லெட் கோப்பனா 4000 வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் போட முடியும். நான் சொல்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே சுப்பீரியர் ஐட்டம்ஸ் தான் இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து பெயிண்டிங் பொதுவாக உள்ள பூசி முடிச்சு ஒரு வாரத்தில் ஒரு 10 நாளில் ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் 2 கோட்டு பட்டி வைக்க முடியும் இந்த பட்ஜெட்டில். அதுக்கப்புறம் 1 கோட்டு பிரைமர் அடிக்கலாம் இந்த பட்ஜெட்டில். அதுக்கப்புறம் 2 கோட்டு ACN டிராக்டர் எமல்சன் 2 கோட்டு இதில் அடிக்க முடியும் இந்த பட்ஜெட்டில். வெளி செவர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 கோட் ஒயிட் சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரைமர் 1 கோட்டு, அதுக்கப்புறம் 2 கோட்டு ஏசியனில் ஏஸ் குவாலிட்டி எமல்சன் அடிக்க முடியும் இந்த பட்ஜெட்டில். அடுத்து எலிவேஷன் சொல்கிறோம் இல்லையா, முகப்பு சுவர் எலிவேஷன் வால்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு 1 கோட்டு ஒயிட் சிமெண்ட்டு, 2 கோட்டு பட்டி, அப்புறம் தேய்ச்சி விட்டுட்டு 1 கோட்டு ப்ரைமரு, அதுக்கப்புறம் 2 கோட்டு அபெக்ஸ் குவாலிட்டி ஏசியன் பெயிண்ட் அடிக்க முடியும் இந்த பட்ஜெட்டில். ஜன்னலுக்கு எல்லாமே தேக்கிலே போடுற மாதிரி இருந்ததுன்னா உள் பக்கம் ஜன்னலுக்கு எல்லாமே பாலிஷ் போட முடியும். வெளிப்பக்கம் பாலிஷ் போட்டிங்கன்னா கருத்துரும், வெயிலுக்கு தாங்காது. வெளிப்பக்கம் எனாமல் அடிச்சுக்கலாம் இந்த பட்ஜெட்டில். இந்த பட்ஜெட்டில் என்ன அடிக்க முடியும்னா உள் பக்கம் எல்லாமே பாலிஷ் போட முடியும். வீட்டுக்குள்ளேருந்து பார்க்கும்போது ஜன்னல் கட்டையெல்லாம் பாலிஷ் போட முடியும். பெட்ரூம் டோரு, பெட்ரூம் நிலை, இதுக்கு எல்லாமே பாலிஷ் போட முடியும். மெயின் டோரு, மெயின் நிலைன்னு சொல்கிறோம்னா தலைவாசல், நில தலைவாசல், கதவு, இதுக்கு எல்லாமே பாலிஷ் போட முடியும் இந்த பட்ஜெட்டில். அடுத்து நம்ம ரிவர்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்கோம். முதல்ல ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ரேட்டுக்கு என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இப்போ பார்ப்போம். முதலில் டீட்டெயில்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கட்டுமான விவரத்தை பார்ப்போம். இப்போ ஒரு 1000 சதுரடி வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 1000 சதுரடி வீடு கட்டணும்னா அதுக்கு எத்தனை பில்லர்ஸ் வரணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். பில்லர்ஸ் நார்மலாக 12 முதல் 14 பில்லர்ஸ் வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் பிளான் வரும். அதில் 2 சைஸ் பில்லர்ஸ் வரும். 6 முதல் 8 பில்லர்ஸ் வரைக்கும் 1/4 சைஸ் வரும். அதாவது 1 அடி நீளம் 3/4 அடி அகலம். அந்த சைஸில் ஒரு 6 முதல் 8 பில்லர் வரைக்கும் வரும். மீதி 6 பில்லர்ஸ் வந்து 3/4 சைஸ், அதாவது 3/4 அடி நீளம் 3/4 அடி அகலம் பில்லர் சைஸ் வரும். அடுத்து பில்லர் குழி தோண்டும் விவரத்தை பார்ப்போம். நார்மலாக பில்லர் குழி வந்து சட்டு வரைக்கும் தோண்டணும். இப்போ நம்ம சொன்ன பட்ஜெட்டில் 1915 ரூபா பட்ஜெட்டில் ஆழம் வந்து 6 அடி வரைக்கும் தோண்ட முடியும். 3 அடி அகலம் 3 அடி நீளம் இந்த சைஸில் பில்லர் குழி தோண்டணும். அடுத்து பேஸ்மெண்ட் உயரம் வந்து 4 அடி வரைக்கும் வரும். அதாவது எர்த் பீம் வந்து 1 அடி ஹைட் வரும். அதுக்கு மேலே 2 அடி செங்கல் கட்டிடம் வரும். அதுக்கு மேலே 6 அடி பெல்ட். ஸோ இந்த பட்ஜெட்டில் 4 அடி வரைக்கும் பேஸ்மெண்ட் ஹைட்டு கட்ட முடியும். அடுத்து லிண்டல் ஹைட்டு 7 அடி 2 இன்ச்சு வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து சீலிங் ஹைட்டு 10 அடி 3 இன்ச்சு, அதாவது 10.25 அடி வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் சீலிங் ஹைட்டு வைக்க முடியும். அடுத்து ரூஃபுக்கு மேலே கைப்பிடி சுவர் கட்டுறோம் இல்லையா, அது 3 அடி வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் கட்ட முடியும். அடுத்து ஜன்னலுக்கு கீழ் மட்டம் சொல்கிறோம்ல, அதுக்கு சில் காங்கிரீட் போடணும். இந்த பட்ஜெட்டில் சில் காங்கிரீட்டும் போட முடியும். அடுத்து நம்ம ஸ்டீல் என்ன பிராண்டுங்கிறத முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ எந்தெந்த பயன்பாட்டிற்கு என்னென்ன சைஸ் உள்ள கம்பி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 1000 to 1200 சதுரடி வீடு கட்டுறோம்னா கண்டிப்பாக 6 to 8 பில்லர்ஸ் வந்து 1/4 சைஸ், அதாவது 1 அடி நீளம் 3/4 அடி அகலம் அந்த சைஸில் பில்லர் வரும். இந்த 1/4 சைஸ்ன்னு சொல்கிறோம்ல பில்லர், அதுக்கு வந்து 4 16 mm ராடு போடணும். 2 12 mm ராடும் இந்த பட்ஜெட்டில் போட முடியும். மீதி 6 பில்லர் வந்து 3/4 சைஸ் வரும். 3/4 பில்லர்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு 4 16 mm ராடு இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து பில்லர் கீழே மேட்டு,
மேட்டு சைஸ் வந்து 1.75 பில்லராக இருந்தால் 3.25 அடி நீளம் 3 அடி அகலம் மற்றும் 3/4 பில்லர்னா 3 அடி நீளம் 3 அடி அகலம். இந்த சைஸ் மேட்டு இந்த பட்ஜெட்டில் போட முடியும். மேட்டுக்கு 12 mm ராடு இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து எர்த்து பீமுக்கு ராடு 5 16 mm ராடு இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து பேஸ்மெண்ட் பெல்ட் போடுறோம்லையே அதுக்கு 4 8 mm ராடு ப்ளஸ் 8 mm ரிங்கு இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து ஜன்னல் கீழ் மட்டம் சில் காங்கிரீட்னு சொல்லுவோம், 2 8 mm ராடு இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து லிண்டல் லெவலில் பெல்ட் போடுறோம் இல்லையா அதுக்கு ராடு வந்து 4 10 mm வித் 8 mm ரிங்கு இந்த பட்ஜெட்டில் போட முடியும். சன்சைடு லாஃப்ட் இதுக்கு எல்லாமே 10 mm ராடு இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து ரூஃப் ஹால் மட்டும் இந்த பட்ஜெட்டில் 2-way ஸ்லாப் போட முடியும். அதாவது மெயின் ராடும் டிஸ்ட்ரிபியூஷன் ராடு ரெண்டுமே 10 mm போட முடியும். மற்ற ரூமுக்கு எல்லாமே மெயின் ராடு வந்து 10 mm டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே 8 mm ராடு போட முடியும் இந்த பட்ஜெட்டில். அடுத்து ஸ்டேர் கேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா படிக்கு மெயின் ராடு 12 mm போட முடியும் இந்த பட்ஜெட்டில். டிஸ்ட்ரிபியூஷன் ராடு 10 mm போட முடியும் இந்த பட்ஜெட்டில். இப்போ அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எவ்வளோ செலவு ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணத்திற்கு நம்ம 1000 சதுரடி வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம். இதற்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதலில் பேஸ்மெண்ட் வரை எவ்வளவு செலவாகுதுங்கிறத பார்ப்போம். சிமெண்ட் 100 மூட்டை 34,000 ரூபாய் வரும். கம்பி 1450 கிலோ வரும். அதாவது கிலோ 70 ரூபா ரேட்டு போட்டு அது ஒரு 1,00,000 சில்லரை வரும். அடுத்து முக்கா ஜல்லி 4 யூனிட் வரும். ஒரு யூனிட் 5,000 ரூபா, ஸோ 20,000 ரூபாய் வரும். அடுத்து 1.5 ஜல்லி அது ஒரு 4 யூனிட் வரும். அதுவும் 5,000 ரூபா தான், அது ஒரு 20,000 ரூபாய் வரும். அடுத்து செங்கல் பேஸ்மெண்ட்டுக்கு செங்கல் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஃப்ளையாஸ் பிரிக் போட்டால் நல்லதுன்னு. ஃப்ளையாஸ் பிரிக்கு ஒரு கல் 8 ரூபா வரும், ஸோ அது ஒரு 40,000 ரூபா வரும். அடுத்து மணல் எம்சாண்ட் போடுறோம் 5 யூனிட் வரைக்கும் வரும். ஒரு யூனிட் 5,000 ரூபா கணக்கில் 25,000 ரூபா வரும். பேஸ்மெண்ட்டில் உள்ளே பூசுவோம் வெளியே பூசுவோம் இல்லையா அதுக்கு மட்டும் ஒரு யூனிட் பீசாண்ட் வரும், அது ஒரு 5,500 ரூபா. அடுத்து பேஸ்மெண்ட்டில் கேணி மண் போட்டு நிரப்போம் இல்லையா ஃபில்லிங் சாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது 50 யூனிட் வரும். ஒரு யூனிட் 1000 ரூபா, ஸோ 50,000 ரூபா வரும். அடுத்து கூலி பேஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே கூலி 1,10,000 ரூபா வரும். ஸோ 1000 சதுரடி வீடு கட்டுறாந்தான் பேஸ்மெண்ட் வரைக்குமே 4,06,000 ரூபா வரைக்கும் வரும். அடுத்து பேஸ்மெண்ட்டுக்கு மேலே லிண்டல் உயரம் வரைக்கும், அதாவது 7 அடி ஹைட் வரைக்கும். 7 அடி ஹைட்டில் நம்ம பெல்ட் போட்டு சன்செட்லாம் போட்டு கான்கிரீட் போடுறோம்ல அது வரைக்கும் எவ்வளோ செலவாகுதுன்னு பார்ப்போம். சிமெண்ட் 75 மூட்டை வரும். 25,550 ரூபா சிமெண்ட்டுக்கு மட்டுமே வரும். அடுத்து கம்பி ஒரு 1/2 டன் வரும், 500 கிலோ வரும். 35,000 ரூபா கம்பிக்கு பட்ஜெட் வரும். அடுத்து முக்கா ஜல்லி 2 யூனிட் 10,000 ரூபா. செங்கல் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வயர்கட் செங்கல் போடுங்க. ஸோ இந்த பதிவில் 1915 ரூபா அப்படிங்கிற பட்ஜெட்டில் வயர்கட்டுங்கிற செங்கல் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். வயர்கட் செங்கல் அவரேஜாக ஒரு கல் 11 ரூபா வருது. 7 அடி உயரம் கட்டுற வரைக்கும் வயர்கட் செங்கல் நமக்கு 9,000 கல் தேவைப்படும். ஸோ 99,000 ரூபா செங்கலுக்கு மட்டுமே நமக்கு தேவைப்படும். அடுத்து மணல் 3 யூனிட் வரைக்கும் செலவாகும், அதாவது எம்சாண்டு அது ஒரு 15,000 ரூபா. கூலி ஒரு 85,000 ரூபா வரும். மொத்தம் 2,70,000 ரூபா. 7 அடி உயரம், அதாவது 7 அடி உயரத்துக்கு செங்கல் கட்டி அந்த பெல்ட் கான்கிரீட் போட்டு லிண்டல் பெல்ட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கான்கிரீட் போட்டு சன்சைடுக்கெலாம் கான்கிரீட் போட்டு லாஃப்ட்டுக்கெலாம் கான்கிரீட் போட்டு முடிப்பதற்கு 2,70,000 ரூபா வரும். அடுத்து லிண்டலுக்கு மேலே செவுறு கட்டணும். பேஸ்மெண்ட்லேருந்து 14 அடி உயரம், அதாவது லிண்டலுக்கு மேலே 2.25 அடி வரும். செங்கல் கட்டடம் கட்டணும். அதுக்கப்புறம் ரூஃப் போடணும். இதுக்கு எவ்வளோ செலவாகுது, இந்த ஸ்டேஜுக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த ஸ்டேஜுக்கு சிமெண்ட்டு மட்டுமே 105 மூட்டை வரும், அதாவது 35,700 ரூபா சிமெண்ட்டுக்கு பட்ஜெட் ஆகும். அடுத்து ஸ்டீல், அதாவது கம்பி 1250 கிலோ தேவைப்படும். ஸோ 87,500 ரூபா கம்பிக்கு மட்டுமே செலவாகும். அடுத்து முக்கா ஜல்லி 5 யூனிட் வரைக்கும் தேவைப்படும். ஸோ 25,000 ரூபா முக்கா ஜல்லிக்கு பட்ஜெட் ஆகும். அடுத்து செங்கல் வயர்கட்டு 4,000 கல் வரைக்கும் வரும், அது ஒரு 44,000 ரூபா. அடுத்து மணல் எம்சாண்ட் 5 யூனிட் வரைக்கும் தேவைப்படும், அதுவும் ஒரு 25,000 ரூபா வரைக்கும் தேவைப்படும். அடுத்து அதில் கன்சீல்டு பைப் வைக்கிறாங்க இல்லையா கான்கிரீட்டில் எலக்ட்ரிக் பைப்ஸ், அதுக்கு பைப்பு 8,500 ரூபா வரைக்கும் வரும். இது எல்லாத்துக்குமே கூலின்னு சொல்கிறோம்ல லேபர், அது வந்து ஒரு 85,000 ரூபா வரும். ரூஃப் போட்டு முடிக்கிறதுக்கு லிண்டலுக்கு மேலே ரூஃப் போட்டு முடிக்கிறதுக்கு ரூஃப் கான்கிரீட்டு போட்டு முடிப்பதற்கு 3,10,700 ரூபா வரும். ரூஃப் போட்டதுக்கு அடுத்த நாள் கரை கட்டிடுவோம். கரை கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் தண்ணி நிற்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் கைப்பிடி செவரு கட்டிட்டு இந்த முட்டெல்லாம் பிரித்தோம்னா நல்லது. அதனால் அடுத்த ஸ்டேஜ் கைப்பிடி செவரு கட்டுறோம். கைப்பிடி செவரு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத பார்ப்போம். கைப்பிடி செவரு கட்டுறதுக்கு செங்கல் வந்து வயர்கட் செங்கல் தான் 3000 கல், ஸோ 33,000 ரூபா செங்கலுக்கு வரும். சிமெண்ட் 20 மூட்டை தேவைப்படும், அது ஒரு 6,800 ரூபா. மணல் ஒரு யூனிட் தேவைப்படும், அதாவது 5,000 ரூபா. எம்சாண்டு 5,000 ரூபா வரும். கூலி ஒரு 20,000 ரூபா வரும். ஸோ மொத்தம் 64,000 ரூபா கைப்பிடி செவரு கட்டுறதுக்கு மட்டும் வரும். அடுத்து கைப்பிடி செவரு கட்டினோடனே வெளிப்பூச்சி பூசுவோம். வெளிப்பூச்சிக்கு சிமெண்ட் மட்டுமே 50 மூட்டை வரும், அதாவது 17,000 ரூபா வரும்.
அடுத்து மணல் பி சாண்ட், பூச்சுக்கு பி சாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். 2 யூனிட் 11,000 ரூபாய் வரும். அடுத்து கூலி லேபர் சார்ஜ் 55,000 ரூபாய் வரும். ஸோ வெளிப்பூச்சுக்கு 83,000 ரூபாய் வரைக்கும் வரும். அடுத்து டைல்ஸு கிரானைட் ஒர்க்கு. இந்த பட்ஜெட்டில் வால் டைல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, பாத்ரூமுக்கு கிச்சனுக்கு, இதுக்கு எல்லாமே வால் டைல்ஸு 7 அடி உயரம் வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் போட முடியும். வால் டைல்ஸ் சைஸ் வந்து 1:1. இந்த சைஸில் உள்ள டிஜிட்டல் வால் டைல்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு சதுரடி 50 ரூபா பட்ஜெட் உள்ள வால் டைல்ஸு பாத்ரூமுக்கும் கிச்சனுக்கும் இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து ஃப்ளோரிங் டைல்ஸு 4x2 சைஸ், 4 அடி நீளம் 2 அடி அகலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சைஸில் ஃப்ளோரிங்க்கு போட முடியும். அது வந்து ஒரு சதுரடிக்கு 60 ரூபா ரேஞ்சில் இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அதாவது 1915 ரூபா ஒரு சதுரடிக்கு வீடு கட்ட முடியும்னு சொன்னோம் இல்லையா, அந்த பட்ஜெட்டுக்கு டைல்ஸ் வந்து ஒரு சதுரடிக்கு 60 ரூபா பட்ஜெட்டில் போட முடியும். 60 ரூபா பட்ஜெட்டாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 40 to 50 இயர்ஸ் டைல்ஸ் மட்டுமே லைஃப் இருக்கும். தேவையில்லாமல் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும், வேணும்னே டேமேஜ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அதனுடைய லைஃபு வியர் அண்ட் டியரில் போகாது. அடுத்து கிச்சன் மேடைக்கு கிரானைட் போடுவோம். அதுக்கு ஒரு சதுரடி 150 ரூபா பட்ஜெட்டில் வாங்குவோம். அது ஒரு 10,000 ரூபா வரும். ஸோ வால் டைல்ஸுக்கு 25,000 ரூபா வரும். ஃப்ளோரிங் டைல்ஸுக்கு 60,000 ரூபா வரும். கிச்சன் கிரானைட்டுக்கு 10,000 ரூபா வரும். அடுத்து இதுக்கு சிமெண்ட்டு, வால் டைல்ஸுக்கெல்லாம் பேஸ்ட் வச்சு ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். ஸோ சிமெண்ட்டு பேஸ்ட் இதுக்கெல்லாம் ஒரு 10,000 ரூபா பட்ஜெட் வரும். அடுத்து மணல், இதுக்கு பீ சாண்டு தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு 1.5 யூனிட் மணல் வரும். அதாவது பீ சாண்டு தேவைப்படும். ஸோ 8,250 ரூபா. லேபர் சார்ஜ் 38,000 ரூபா வரைக்கும் வரும். ஸோ மொத்தம் 1,51,250 ரூபா டைல்ஸ் கிரானைட் ஓட்டுறதுக்கு மட்டுமே இந்த ஸ்டேஜுக்கு நமக்கு பணம் தேவைப்படும். மொட்டை மாடியில் சுருக்கி போட்டு தட்டோடு ஓட்டுறோம் இல்லையா, அதுக்கு 1000 சதுரடினா ஒரு 1,800 தட்டோடு வரும். ஒரு தட்டோடு 17 ரூபா. நம்ம ஆயில் பேஸ் தட்டோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தட்டோடு 17 ரூபா வரைக்கும் வரும். ஸோ 30,600 ரூபா தட்டோடுக்கு மட்டும் வரும். அதுக்கு உடகல், செங்கல் உடகல் வாங்குவோம் இல்லையா, அது ஒரு 3 யூனிட்டு. ஒரு யூனிட் 2,500 ரூபா கணக்கில் 7,500 ரூபா வரைக்கும் செங்கல் உடகலுக்கு வரும். அடுத்து சுண்ணாம்பு ஒரு 60 மூட்டை வாங்க வேண்டியிருக்கும். ஒரு மூட்டை 65 ரூபாங்கிற கணக்கில் பார்த்தா 3,900 ரூபா சுண்ணாம்புக்கு வரும். மணல், இதுக்கு பீ சாண்ட் யூஸ் பண்ணுவோம். சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். 2 சேர்த்து அப்ராக்சிமேட்டாக 10,000 ரூபா வரைக்கும் வரும். கூலி ஒரு 12,000 ரூபா வரும். ஸோ மொத்தம் 64,000 ரூபா இந்த சுருக்கி போட்டு தட்டோடு ஒட்டுவதற்கு இந்த ஸ்டேஜுக்கு மட்டுமே தேவைப்படும். அடுத்து உள்பூச்சுக்கு என்ன செலவாகும்? ரூஃப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 20 நாளுக்கு அப்புறம் முட்டு பிரிப்போம். முட்டு பிரிப்பதற்கு அந்த லேபரு ப்ளஸ் செட்டில் பண்ணுறதுக்கு வண்டி, இதெல்லாம் ஒரு 25,000 ரூபா வரைக்கும் வரும். அது முடிச்சோடனே கன்சீல்டு பைப்பு, கன்சீல்டு மெட்டல் பாக்ஸு, கன்சீல்டு டிபி பாக்ஸ் எல்லாம் வைப்போம். இதற்கு ஒரு 18,000 ரூபா மெட்டீரியல் வரும். அடுத்து உள்பூச்சு பூசுவதற்கு 75 மூட்டை சிமெண்ட் தேவைப்படும். அதுக்கு ஒரு 25,500 ரூபா தேவைப்படும். அடுத்து மணல் பீ சாண்ட் 3 யூனிட் வரைக்கும் தேவைப்படும். 16,500 ரூபா பீ சாண்டுக்கு உள்பூச்சு பூசுவதற்கு தேவைப்படும். அடுத்து உள்பூச்சு பூசி முடிப்பதற்கு லேபர் சார்ஜ் மட்டுமே, அதாவது கூலி மட்டுமே 65,000 ரூபா வரும். ஸோ உள்பூச்சு பூசுவதற்கு 1,50,000 ரூபா வரைக்கும் தேவைப்படும். அடுத்து பெயிண்டிங். இப்போ வீட்டுக்குள்ளே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 75,000 ரூபா தேவைப்படும். அடுத்து வெளியில் எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் அடிக்கிறோம்லையே, அதுக்கு ஒரு 75,000 வரைக்கும் தேவைப்படும். ஸோ பெயிண்டிங்க்கு மட்டுமே லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் ரெண்டும் சேர்த்து 1,50,000 ரூபா வரும். அடுத்து எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ், எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், இதுக்கு எல்லாமே ஒரு 60,000 ரூபா வரைக்கும் தேவைப்படும். அடுத்து பிளம்பிங் பைப், கன்சீல்டு சிபிவிசி பைப், அதுக்கப்புறம் வெளியில் பிளம்பிங் பைப்ஸ், யூபிவிசி பைப்ஸ், டேங்க்கு, இந்தியன் பேசின், வெஸ்டர்ன் பேசின், வாஷ் பேசின், இதெல்லாம் சேர்த்து 65,000 ரூபா வரைக்கும் பட்ஜெட் வரும். ஸோ மொத்தம் இது ரெண்டுக்கும் 1,25,000 ரூபா வரும் பட்ஜெட்டு இந்த ஸ்டேஜுக்கு. அடுத்து வீட்டுக்கு தேவையான தலவாச கதவு, அப்புறம் பெட்ரூம் பெட்ரூம் கதவு, இதுக்கெல்லாம் மரம் வாங்கணும். ஜன்னல் இன்கேஸில் மரத்திலே போகிறாங்க, அதுக்கும் மரம் வாங்கணும். அதுக்கு கிரில் செய்யணும். ஸோ மரம் கிரில் இதுக்கு மட்டுமே 1 லட்சம் வரைக்கும் பட்ஜெட் வரும். ஆசாரி லேபர் வந்து 40,000 ரூபா வரைக்கும் வரும். ஜன்னலுக்கு மட்டும் மரம் வேண்டான்னு சொல்லிட்டா, நான் சொன்ன மாதிரி யூபிவிசி 3 ட்ராக் வித் மஸ்கிட்டோ நெட்டு அது போட்டாலும் இதே பட்ஜெட் தான் வரும். அதனால் பெரிய வித்தியாசம் இருக்காது. இப்போ 1000 சதுரடி வீடு கட்டுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளோ வீடு கட்டுறதுன்னு பார்த்துட்டோம். அதாவது பேஸ்மெண்ட் வரைக்கும் 4,06,000 ரூபா வரைக்கும் வரும். பேஸ்மெண்ட்டுக்கு மேலே லிண்டல் வரைக்கும் 2,70,50,50 ரூபா வரும். லிண்டலுக்கு மேலே ரூஃப் கான்கிரீட் போடும் வரைக்கும் 3,10,700 ரூபா வரும். உள்பூச்சுக்கு 1.5 லட்சம் வரைக்கும் வரும். கைப்பிடி சுவர் கட்டுவதற்கு 64,800 ரூபா வரும். வெளிப்பூச்சுக்கு 83,000 ரூபா வரும். டைல்ஸு கிரானைட் ஒர்க்கு இதற்கு 1,51,250 ரூபா வரும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் உள்ளே வெளியே பெயிண்ட் அடிக்க 1,50,000 ரூபா வரும். சுருக்கி போட்டு தட்டோடு ஒட்ட 64,000 ரூபா வரும். கதவு மற்றும் ஜன்னல், கிரில்லு, ஆசாரி கூலி இதெல்லாம் சேர்த்து 1,40,000 ரூபா இந்த பட்ஜெட்டுக்கு வரும். எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்ஸ் இதுக்கு 1,25,000 ரூபா வரும். மொத்தம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 19,15,300 ரூபா வரும். இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு 1000 சதுரடி வீடு கட்டுவதற்கு மொத்தம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 19,15,300 ரூபா வரும்.
அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா ஒரு சதுரடிக்கு 1915 ரூபா வரும். இன்கேஸ் 1200 சதுரடி கட்டினா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சதுரடி வீடு கட்டணுமோ அதை 1915 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் வீட்டினுடைய பட்ஜெட். இப்போ 2 டிஸ்க்ளைம் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைம்ங்கிறது இந்த 1915 ரூபா ஒரு சதுரடிக்கு வீடு கட்டுவதற்கு அப்படின்னு சொன்னது மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல்லேருந்து மணப்பாறை வரைக்கும் கூட இது செல்லுபடியாகும். அடுத்து இந்த 1915 ரூபாங்கிறது மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் காஸ்ட்டு. இதில் எது சேராது அப்படிங்கிறத பார்ப்போம். வீடு கட்ட ஆரம்பிச்சோடனே போரு, மோட்டாரு இது எல்லாமே சேராது இந்த பட்ஜெட்டில். டெம்பரவரி எலக்ட்ரிக் கனெக்ஷன் இதில் சேராது இந்த பட்ஜெட்டில். சம்பு, செப்டி டேங்க் இதில் சேராது இந்த பட்ஜெட்டில். போர்ட்டிக்கோல ஒட்ட வேண்டிய வால் டைல்ஸு, எலிவேஷனில் ஒட்ட வேண்டிய வால் டைல்ஸு, எஸ்எஸ் ஒர்க், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, எஸ்எஸ் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிசைன் ஒர்க்லாம் இந்த பட்ஜெட்டில் சேராது. ரீ ஒர்க் ஏதாவது இருந்ததுன்னா இந்த பட்ஜெட்டில் சேராது. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இபி பில்லு இந்த பட்ஜெட்டில் சேராது. வெளியில் சாக்கடை தண்ணி வெளியே போகிறதுக்கு பெரிய சோக் பீட் மாதிரி போட சொல்லுவாங்க, அது இந்த பட்ஜெட்டில் சேராது. பில்டிங் பிளான் அப்ரூவல் இதில் சேராது. கட்டிடத்துக்கு தேவையான தண்ணி வசதி இதில் சேராது. கஸ்டமர் தான் இன்ஜினியருக்கு தண்ணி வசதி ரெடி பண்ணி தரணும். கட்டிடத்துக்காக தண்ணி இன்கேஸ் அவுட் சோர்ஸ் பண்ணால் வெளியில் பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த பட்ஜெட்டில் அது சேராது. மேலும் இதற்கு ரிலேட்டடாக ஏதாவது கோரி இருந்ததுன்னா இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தேவை என்றால் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் முடிந்தால் ஷேர் செய்யவும். நன்றி. இந்த பதிவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி.